ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, திருச்செந்தூர்ல இருந்து நான் உனக்காக அனுப்பின அதிர்ஷ்ட வேலை தொட்டு விட்டாய் அல்லவா? இது சாதாரண வேல் கிடையாது, வீரவேல், வெற்றி வேல். இந்த வீரவேல் எப்போதும் உனக்கு துணையா இருந்து வீரத்தையும் விவேகத்தையும் உன் வாழ்வில் வரவழைத்து எல்லா விஷயங்களையும் நீ சுலபமாய் செய்து சாதிக்கும்படி உனக்கு துணை இருக்கும். இது வெற்றி வேலும் என்பதை மறந்து விடாதே. நீ நினைச்ச காரியங்களிலெல்லாம் வெற்றி பெற்று நீ இழந்த பொருளாதாரமும் மீண்டும் உனக்கு திரும்ப கிடைச்சு நீ வசதி வாய்ப்புகளோட பொருளாதார சுதந்திரத்தோட சந்தோஷமா எல்லா விஷயங்களையும் செய்யும்படி உனக்கு அருள் செய்யதான் இதை உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் என் செல்வமே. இந்த வெற்றிவேல் வீரவேல் என்பது நீ நினைச்ச காரியங்களையும் நடத்தி கொடுக்கும். நீ உணர்ச்சி வசப்பட்டு பல விஷயங்களை தவறாகவே செய்து பெரும்பான்மையான விஷயங்களை இழந்து விட்டாய். இனிமேலும் அப்படிப்பட்ட மனக்குழப்பத்தை உனக்குள்ள வச்சுக்காம எதை செஞ்சாலும் நிதானமா யோசிச்சு செய். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை நான் தருவேன் என சொன்ன பிறகு தேவையில்லாம கவலைப்படாதே என் செல்வமே. என்னையே சரணடைந்த உன்னை எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் உன்னுடைய கவலைக்குரிய விஷயங்கள்ல இருந்தும் நான் காப்பாத்துறேன். தைரியமா இரு. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க கூடாது. உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன் என சொன்ன பிறகும் ஏன் சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் நினைச்சு மனம் வருந்துகிறாய்? நான் யாருங்கிறத உனக்கு புரிய வைக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. யார் உனக்கு உதவினாலும் அவர்கள் செய்த உதவியையும் அவர்களையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதே போல யார் உன் மீது அன்பு காட்டினாலும் நேசம் காட்டினாலும் நீ எந்த சூழ்நிலையிலும் அவர்களை வெறுத்துவிடக் கூடாது என் செல்வமே. யார் உன்னை நம்பினாலும் அவர்களை ஏமாற்றவும் கூடாது. உன்னை நம்புபவரையும் உன் மீது அன்பு கொண்டவரையும் உனக்கு உதவி செய்தவர்களையும் உன் வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் உன் அருகிலேயே வைத்துக் கொள்வதுதானே நீ அவர்களுக்கு செய்யும் நன்றி கடனாக இருக்கும். உன்னுடைய கண்கள் சரியா இருந்தா, நீ நேர்மையான நியாயமான ஆளா இருந்தா, நீ பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் நியாயமா நல்லதா இந்த உலகமே உனக்கு பிடிச்சது போல இருக்கும். உன்னுடைய நாக்கு சரியா இருந்தா எல்லா இடத்துலயும் அளவா அன்பா பொறுமையா பேசக்கூடிய ஆளா நீ இருந்தினா உன்னுடைய பேச்சும் எல்லாருக்கும் பிடிக்கும், உன்னையும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆக மொத்தத்துல நீ எப்படியோ அதை போலதான் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் உன் கண்களுக்கு தெரிவார்கள் என் செல்வமே. நீ நல்லவனா இருந்தீனா எல்லாரையும் நல்லவங்களா நினைப்ப, அவங்களும் அதுக்கு ஏத்தாற் போல உன்கிட்ட நடந்துக்குவாங்க. நீ கெட்டவனா இருந்தீனா எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு பேசுறதும் கோவப்படுறதையும் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய குணமாகவும் இருந்தால் நீ எதிர்கொள்ளும் மனிதரும் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்களும் உனக்கு கெட்டவர்களாகவே காட்சி அளிப்பார்கள். இப்போது எந்த விஷயத்தையும் யார பத்தியும் நீ யோசிக்காத. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நீ காத்து கொண்டே இருந்தாயல்லவா? ஆனா அது நடக்குமோ நடக்காதோன்ற பயமும் குழப்பமும் வேறு உனக்குள் இருந்தது. அதை இப்போது கண்டிப்பாக நடத்தித்தரதான் நான் வந்திருக்கேன். நீ எடுக்கும் முயற்சிகள் எதுவுமே வீணாக போக நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே. உன் முயற்சியை மட்டும் நீ கைவிடாதே. உனக்கான பலனை என் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு நான் தருவேன். எவ்வளவுதான் உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நீ கவனம் செலுத்தினாலும் உன்னை சுற்றி ஒரு வேலியை போட்டு வச்சாலும் நடந்த நிகழ்வுகளை மறக்க முடியாமல் தனிமையில் நீ ஆறுதலுக்காக யாராவது தோல் சாய கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்குறது எனக்கு தெரியும். காலம்தான் உனக்கு மருந்து. உன் காயத்திற்கு மருந்தாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு சொன்ன பிறகும் நீ கவலைப்பட வேணாம். உன் வலியையும் வேதனைகளையும் போக்கி உன் மனசுல இருக்க ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நான் நிறைவேற்றுவேன் என் செல்வமே. இப்போது நீ எதற்காக அழுது புலம்பி தவித்து ஆறுதல் தேடுகிறாயோ அது எல்லாவற்றையும் சரி செய்து தர நான் இருக்கேன். உன்னையே நீ தரம் தாழ்த்தி கொள்ளாமல், உன்னையே நீ தாழ்வாக நினைக்காமல் உன்னை உயர்வான ஆளாக நினைச்சுக்கோ. உன் மனசுல உனக்கு மிகப்பெரிய இடத்தை கொடு. உன் மன குமுறலையெல்லாம் என்னிடம் சொல்லிவிட்ட உனக்கு நான் நிச்சயம் நிவர்த்தியான ஆளாக இருப்பேன். உன் மன காயங்களுக்கு மருந்து போட்டு உனக்கான ஆறுதலாக உன்னை தாங்கும் தாய்மடியாக இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக இருக்கத்தான் போகிறேன் என் செல்வமே. சில சமயம் சில விஷயங்கள்ல நீ சிரமங்களை சந்திக்கலாம். ஆனால் அந்த சிரமமும் கஷ்டமும் தான் உன் வாழ்க்கையில உன்னை பக்குவப்படுத்தும் என்பதை மறக்காத. சிரமத்தை பற்றி கவலைப்படாமல் உன் மனசுல இருக்க பாரம் எதுவா இருந்தாலும் அதை ஏன் மேல போட்டுட்டு உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய். எதற்காக உன்னுடைய எதிர்காலத்தை நினைச்சு நீ பயப்படுற? உன் பொருளாதாரம் முன்னேறவில்லையே என கவலைப்படாதே. உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அதற்கு உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் போதே உன்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து வா என் செல்வமே.
உன்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தாலும் கொஞ்சம் வசதி இருந்தாலும் உன்னால 4 பேருக்கு உதவி செய்ய முடியும்னா அதை செய்யு. இப்படி நீ சின்ன சின்னதா உதவி செய்யும் போது அது பெரிய பெரிய பலன்களை பல மடங்காக 10 மடங்காக உனக்கு கொண்டு வந்து சேர்த்து உன் பொருளாதாரம் இன்னும் மேன்மையடையும். அதன் பிறகு இன்னும் நிறைய பேருக்கு நீ உதவி செய்யலாம் தானே. உன் மனசுல இருக்க குழப்பங்களுக்கும் கவலைகளுக்குமான தீர்வை கூடிய சீக்கிரமாக நான் ஒரு அற்புதமானமாக கொண்டு வரப்போறேன். அதற்கான ஆரம்பமாகத்தானே இந்த அதிர்ஷ்ட வேலை தொட சொன்னேன். இப்போதும் உன் வாழ்க்கையில இருக்கிற நிலைமையை நினைச்சு நீ கவலைப்படாத. எல்லாம் மாறும். உனக்காக நான் மாத்துவேன். யாரோ செய்த தவறுக்கு நீ ஏன் பழி சுமக்கிறாய்? உன்னை கண்ணீருக்கு உள்ளாக்கியவர்களை நான் சும்மாவே விடமாட்டேன். என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் உன்னை உன்னை காப்பாற்றி உனக்கான விஷயங்களை செய்து தர நான் தயாரான பிறகு நீ கவலை கொள்ளாதே. உன் கண்கள் சிந்திய கண்ணீருக்கும் உன் மனம் அடைந்த வேதனைகளுக்கும் காரணமானவர்கள் பதில் சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. உனக்கான தீர்க்கமான தீர்வை நான் கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்வமே. தாய் தந்தைக்கு மரியாதை கொடுக்காத உறவினர்களோட வீட்டுக்கு நீ ஒரு நிமிஷம் கூட போய் நிக்காத. உன்னை பெற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்காத இடத்துல உனக்கு என்ன வேலை? உன்னை பெற்றவர்கள் உன்னை எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் வளர்த்திருக்காங்க. அவங்களுக்கு மதிப்பில்லை, அவங்கள சரியா பார்த்துக்காத மனிதர்களை நீ எந்த விதத்திலும் பார்க்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். அவர்கள் உறவே வேண்டாம் என தூக்கி எறிந்து விட்டு அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மனிதர்களின் உறவுகளை நாடி வைத்துக்கொள். உனக்கான பாதையை வகுப்பவன் உன் அப்பன் முருகன் நான் தானே. இனிமே நீ போறக்கூடிய பாதையிலெல்லாம் உனக்கான முன்னேற்றத்தை நான் தரப்போறேன். உன் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை நினைச்சு பயப்படவோ மனம் தளரவோ வேண்டாம் என் செல்வமே. நடக்கிறது எல்லாமே நன்மைக்கோன்னு நினைச்சுக்க. எதை பார்த்தும் மிரண்டு போகாமல் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமான ஆளாக நீ இருந்தினா நிச்சயமா உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி கிடைக்கும். கடந்து போன விஷயங்களையும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். உனக்காக எல்லாவற்றையும் நீ நினைச்சது போலவே உன் விருப்பம் போலவே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை நம்பியவர்களுக்கு சோதனை உண்டு, ஆனால் தோல்விகளை தரமாட்டேன் என் செல்வமே. சோதனைகளை கொடுத்த நானே அதிலிருந்து மீண்டு வந்து நீ சாதனை செய்யவும் உனக்கு துணையா இருப்பேன். உனக்கு நான் கொடுத்த சோதனையும் கஷ்டமுமே நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு கொடுத்தது தானே. எது உன்னிடம் நிலையாய் நிரந்தரமாய் இருக்குன்னு நினைச்சியோ அதுதான் முதல்ல உன்னை விட்டு போகுதுன்னு நினைச்சு வருத்தப்படாத. இந்த உலகத்துல எப்பவும் எதுவும் யாருக்கும் நிரந்தரமில்லை என்பதுதானே உண்மை. ஐயோ நான் ஏமாந்துட்டேனேன்னு மனவேதனையால் உன் விழிகள் உறங்க மறுப்பதும் எதையோ நினைச்சு நீ கவலைப்படுறதும் கஷ்டப்படுறதும் கண்ணீர் வடிக்கிறதும் எல்லாம் எனக்கு தெரியும். இனிமே நான் என்ன செய்ய போறேன், யாரதான் நம்புறதுன்ற உன் புலம்பலும் எனக்கு புரிகிறது என் செல்வமே. உன்னை ஏமாத்தியவங்க என்ன கதிக்கு ஆளாக போறாங்கன்றத கூடிய சீக்கிரம் உன் கண்முன்னால் நீ பார்க்கத்தான் போகிறாய். இந்த நொடி முதலே நீ என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும்படி நான் உன்னை சுற்றி அரண் போட்டுவிட்டேன். இனிமேல் நீ அஞ்ச வேண்டாம் என் செல்வமே. உனக்கு ஏதாவது நேருமோ என நீ பயப்படவும் வேண்டாம். முருகா என நீ அழைக்கும் முன்னரே நீ நினைக்கும் நேரத்துல உன் முன்னால வந்து நின்று உன் பிரச்சனைகளை எத்தனையோ முறை தீர்த்து வச்சிருக்கேன். ஏன்னா நீ என்னுடைய பிரியமான பிள்ளை.